வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை ஆழமா பார்க்க போறோம். ஆமா. கான்க்ளேவ், அடுத்த போப்பை யார் தேர்ந்தெடுப்பார்கள் பத்தி தான். சரி. மே 7ஆம் தேதி கான்க்ளேவ் தொடங்குது இல்லையா? அதாவது புதிய போப்பை தேர்ந்தெடுக்க கர்தினால்கள் கூட போறாங்க. இதுல வாக்களிக்க தகுதி இருக்கிற கர்தினால்களோட கலவை, அதோட பன்னாட்டு தன்மை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கோணம். ஆமா, இந்த கலவை ஏன் முக்கியம், இதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதா நம்ம நோக்கம். சரி, முதல்ல அந்த எண்களை பாத்துருவோமா? ஓ, தாராளமா. மொத்தம் 135 கர்தினால்களுக்கு வாக்குரிமை இருக்கு. ஆனா 2 பேர் உடல்நிலை காரணமா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 133 பேர்? ஆமா, 133 பேரு, அதுவும் 71 வெவ்வேறு நாடுகள்ல இருந்து. இதுவே பெரிய விஷயம் தானே? நிச்சயமா. 71 நாடுகள்ங்கிறதே உலகளாவிய தன்மையை காட்டுது. ஆனா இதை விட ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. என்னது? இந்த 133 பேர்ல 108, அதாவது முக்கால்வாசிக்கு மேல போப் பிரான்சிஸால நியமிக்கப்பட்டவங்க. அப்படியா? 108 பேரா? ஆமா. இது வெறும் நம்பர் இல்ல. இது திருச்சபையோட அதிகார மையத்தை ஐரோப்பால இருந்து உலகளாவிய தெற்கு பக்கமும் அவர் சொல்ற மாதிரி விளிம்பு நிலை பகுதிகளுக்கும் மாத்தணுங்கிற அவரோட நோக்கத்தை காட்டுது. ஓஹோ. நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா போன போப் பெனடிக்ட் 16 நியமிச்சவங்க வெறும் 22 பேர் தான். 22 தானா? ஆமா. அதுக்கு முன்னாடி புனித 2ஆம் ஜான் பால் நியமிச்சவங்க வெறும் 5 பேர் தான் இப்ப வாக்குரிமையோட இருக்காங்க. கானா கர்தினால் பீட்டர் டர்க்சன் மாதிரி சிலர். அப்பப்பா, 108 பேர் பிரான்சிஸ் நியமிச்சவங்கன்னா இது ஒரு பெரிய தலைமுறை மாற்றமா தெரியுது. அவரோட கருத்துக்கள், அதாவது சமூக நீதி, சுற்றுச்சூழல் அக்கறை, இதெல்லாம் அடுத்த போப் தெருவில் எதிரொலிக்குமா? நிச்சயமா அந்த வாய்ப்பு இருக்கு. அதோட இந்த பன்னாட்டு தன்மையை பாருங்க. முதல் முறையா 12 நாடுகள்ல இருந்து கர்தினால்கள் வராங்க. 12 புது நாடுகளா? ஆமா. ஹைட்டி, மத்திய ஆப்பிரிக்க குடியரசு, மலேசியா, தெற்கு சூடான், ஏன் மங்கோலியா மாதிரி நாடுகள்ல இருந்து கூட கர்தினால்கள் இருக்காங்க. இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அட, மங்கோலியாவில இருந்தல்லாமா? இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஒரு கேள்வி கேளுங்க. எவ்வளவு வித்தியாசமான பின்னணி, இத்தனை நாடுகள்ல இருந்து வர்றவங்க ஒன்னா கூடும்போது ஒரு பொதுவான முடிவுக்கு வர்றது, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்காதா? அது ஒரு நல்ல கேள்வி. பன்முகத்தன்மை விவாதங்களை நல்லா விரிவுபடுத்தும். ஆனா ஒருமித்த கருத்து வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கலாம் தான். மறுபக்கம் ஐரோப்பாவோட முக்கியத்துவத்தை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. ஐரோப்பால இருந்து 53 கர்தினால்கள் இருக்காங்க. அதுல இத்தாலியில இருந்து மட்டும் 19 பேர். ஓ, இத்தாலி இன்னும் வலுவா இருக்கா? ஆமா. அப்புறம் ஸ்பெயின்ல 5 பேர், பிரான்ஸ்ல 6 பேர்னு இருக்காங்க. ஆனாலும் மொத்தமா பார்க்கும்போது மற்ற கண்டங்கள், அதாவது அமெரிக்கா 37, ஆசியா 23, ஆப்பிரிக்கா 18, ஓஷியானியா 4, இவங்களோட எண்ணிக்கை 80, ஐரோப்பாவை 53 தாண்டிடுச்சு. அப்போ புவியியல் ரீதியா ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. ஆமா, இது ஒரு முக்கியமான அதிகார பரவல் மாற்றம். விவாதங்களோட உள்ளடக்கத்தை இது கண்டிப்பா பாதிக்கும். புவியியல் மட்டும் இல்ல, வயசை பார்த்தாலும் ஒரு கலவை தெரியுது இல்லையா? ஆமா ஆமா. ரொம்ப இளையவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த உக்ரைனியர் மைக்கோலா பைச்சோக், 45 வயசு. ரொம்ப வயசானவர் ஸ்பெயின்காரர் கார்லோஸ் ஒசோரோ சியரா, 79 வயசு. சரி. நடுவுல 70கள்ல பிறந்த சில புதுமுகங்களும் இருக்காங்க. அதே நேரம் 1947ல பிறந்த அனுபவம் வாய்ந்தவங்க 13 பேர் இருக்காங்க. இது ஒரு மாதிரி அனுபவத்துக்கும் புது சிந்தனைக்குமான ஒரு சமநிலை மாதிரி தெரியுது. கரெக்ட். வயசு மட்டும் இல்ல, இவங்களோட ஆன்மீக பின்னணியும் ஒரு முக்கியமான விஷயம். ஓ, அப்படியா? ஆமா. இந்த 133 பேர்ல 33 பேர் 18 வெவ்வேறு மத சபைகளை சேர்ந்தவங்க. 18 சபைகளா? ஆமா. குறிப்பா சொல்லணும்னா சலீஷியர்கள், கல்வி இளைஞர் பணியில பேர் போனவங்க 5 பேர். அப்புறம் பிரான்சிஸ்கன்கள், வறுமை எளிமைய வலியுறுத்துறவங்க. இதுல 2 பிரிவு இருக்கு. ஃப்ரையர்ஸ் மைனர்ல 4 பேர், கான்வென்ச்சுவல்ல 3 பேர். அப்புறம் இயேசு சபையினர், அதாவது போப் பிரான்சிஸோட சொந்த சபை, கல்வி அறிவுசார் விவாதங்களுக்கு பேர் போனவங்க 4 பேர் இருக்காங்க. சரி சரி. ஒவ்வொரு சபைக்கும் ஒரு குறிப்பிட்ட பார்வை, உலகத்தை பார்க்கிற விதம் இருக்கும் இல்லையா? ஆமா. இந்த வித்தியாசங்கள்லாம் கான்க்ளேவ்ல நடக்கிற உரையாடல்கள்ல எப்படி வெளிப்படுங்கிறது அது ஒரு சுவாரஸ்யமான கேள்விதான். மொத்தத்துல சொல்ல போனா இந்த கான்க்ளேவ் முன்னாடி எப்பவும் இல்லாத அளவுக்கு உலகளாவியதாவும் பன்முகத்தன்மை கொண்டதாவும் இருக்க போகுது. ஆமா, அது நல்லா தெரியுது. இது திருச்சபையில குறிப்பா போப் பிரான்சிஸ்க்கு கீழே நடந்திருக்கிற மாற்றங்களோட தெளிவான பிரதிபலிப்புனே சொல்லலாம். ஐரோப்பாவுக்கு இன்னும் செல்வாக்கு இருக்கலாம், ஆனா உலகளாவிய திருச்சபையோட குரல்கள், முக்கியமா தெற்குல இருந்து வர்ற குரல்கள் முன்னோட ஓங்கி ஒலிக்கும். அதிகார சமநிலை மாறி இருக்குன்னு சொல்றீங்க? ஆமா. புவியியல் ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, அதிகார சமநிலை கணிசமா மாறி இருக்கு. அப்போ இது எல்லாம் நமக்கும் கேக்குற உங்களுக்கும் என்ன சொல்ல வருது?
இந்த புவியியல், வயசு, ஆன்மீக பின்னணியில இருக்கிற பன்முகத்தன்மைங்கிறது வெறும் நம்பர் இல்ல. உண்மைதான். உங்களுக்காக ஒரு சிந்தனை. இவ்ளோ வித்தியாசமான அனுபவம், உலக பார்வை கொண்ட கார்டினால்கள் ஒன்னா சேரும்போது போன கான்க்ளேவ்கள்ல விவாதிச்சதை விட என்ன புது முன்னுரிமைகள், என்ன புது கண்ணோட்டங்கள் இந்த முறை மேல வரலான்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. இது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கத்தோலிக்க திருச்சபையோட அடுத்த போப்பை தேர்ந்தெடுக்கிற அந்த மிக முக்கியமான கான்க்ளேவ் நிகழ்வை நீங்க மே 7, 2025 அன்னைக்கு அவர் காட் தமிழ் யூடியூப் சேனல்ல தமிழ்ல நேரடியா பார்க்கலாம்.